ஜென்சி கிட்ஸ் எல்லாம் தூங்குறதே இல்லையம்மா. நீங்க எங்க ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு அது பார்த்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு காலையில தான் தூங்குறீங்க. என்னடா இது? போஸ்டிங் அப்படின்னா இப்ப நம்ம ரெண்டு பேரும் டெய்லி பேசுறோம் சார். டெய்லி பேசிட்டு சடனா ஆல் ஆஃப் அ சடன் நான் உங்ககிட்ட கட் பண்ணிட்டேன். ஓகே. உங்ககிட்ட கான்டாக்ட் எதுவுமே கம்யூனிகேஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு? வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு அனதர் எக்ஸைட்டிங் பர்சனாலிட்டி ரம்யா வந்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா ஜென்சியோட டேர்ம்ஸ வந்து 90s கிட்ஸ்ட கேட்டா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு பார்க்க போறோம். ரம்யா வந்து அந்த கொஸ்டின்ஸை கேட்க போறாங்க. நான் எவ்வளவு தூரம் அதுக்கு பதில் சொல்றேன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல டாபிக் இல்லையா? ஜென்சிக்கும் 90s கிட்ஸுக்கும் வந்து டெக்னாலஜி வந்து பயங்கர அட்வான்ஸ் ஆயிருக்கு. நம்ம டிவில இருந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படியே வந்திருக்கோம். டிவி இல்லாத காலத்துல பஞ்சாயத்து டிவி இருந்த காலத்துல இருந்து நம்ம வந்து we will discuss everything with respect to schooling, with respect to pop music, with respect to the terms which are being used. அதான் இன்னைக்கு இந்த வாரம் பார்க்க போறோம். Let's go into the show directly. கமான் ரம்யா, எப்படி இருக்கீங்க? சென்னை எப்படி இருக்கு? ஃபார்முலா 4 பாத்தீங்களா? பார்க்கல சார். ஓகே. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து கார் மேலேயே ஜென்சி எல்லாம் வந்து கார் ரேஸ்க்கு பின்னாடி பயங்கர கிரேஸா போயிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ், ஓகே, லெட்ஸ் கோ வித் தி டெர்ம்ஸ். என்ன டெர்ம்ஸ் சொல்லுங்க, நான் ஏதாச்சும் மீனிங் தெரியுதா? ஓகே சார், நான் வந்து ஒரு 5 செட் ஆஃப் ஜென்சி டெர்ம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சார். ஓகே. அதுக்கு நீங்க ஜஸ்ட் மீனிங் சொன்னா போதும் சார். சும்மா ஷார்ட். ஓகே. 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 ஃபர்ஸ்ட் வந்து ஜேகே. ஜேகே ரித்தீஸா? ஜெயகாந்தனா? எனக்கு தெரிஞ்ச ஜேகே வந்து ஜேகே ரித்தீஸ், ஜெயகாந்தன், அவ்வளவுதான் தெரியும். நீங்க ஜேகே பயங்கரம். மீனிங் இல்ல, தெரியாதா நீ அப்ரிவேஷனா? தெரியலமா, நீங்க சொல்லிடு. கலாச்சிட்டு ஜேகேன்னு சொல்லுவியா? நீங்க அப்பன் ரைட்டிங் இல்ல ஹர்ட் ரைட்டிங் அப்படின்னு தெரிஞ்சா நான் வந்து ஜேகே அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்லுவேன். Oh, what that JK means stands for? Just kidding. Just kidding. Oh my god, just kidding. நாங்க எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுவோம். ஜோக் இல்லையா? Okay. JK means just kidding. JK அப்படி சொன்னா just kidding. Okay, go for the next one. Okay. Second, ghosting. Maybe உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோஸ்டிங்னா நைட் அவுட் பண்றது, நைட் வந்து முடிச்சிட்டு இருக்கிறது. எங்க ஹாஸ்டல் டைம்ல வந்து நைட்டு எவனாச்சும் முடிச்சுட்டே படிச்சுட்டு இருப்பான், இல்லைன்னா கதை பேசிட்டு இருப்பான், அவ்வளவுதான் கோஸ்ட்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கோஸ்டிங் கிட்ஸ் எல்லாம் தூங்குறதே இல்லையம்மா. நீங்க எங்க ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு அது பார்த்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு காலையில தான் தூங்குறீங்க. கோஸ்டிங். அதனாலதான் சார் இந்த மாதிரி டெர்ம்ஸ்லாம் வருது. கோஸ்டிங் நம்ம பேய்க்கு மட்டும் தான் வைப்போம். நார்மலா இருக்கிறதுக்கே நம்ம இந்த டாபிக் இந்த மாதிரி பேரெல்லாம் எடுத்துட்டு வரோம். வாட் இஸ் கோஸ்டிங் சொல்லுமா? என்னடா இது? கோஸ்டிங் அப்படின்னா இப்ப நம்ம ரெண்டு பேரும் டெய்லி பேசுறோம் சார். டெய்லி பேசிட்டு சடனா ஆல் ஆஃப் அ சடன் நான் உங்ககிட்ட கட் பண்ணிட்டேன். ஓகே. உங்ககிட்ட கான்டாக்ட் எதுவுமே கம்யூனிகேஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு, எனக்கு என்ன ஆச்சுன்னே உங்களுக்கு தெரியல. ஓ, அதான் கோஸ்டிங். லைக் உங்களை வந்து நான் பேசிட்டு டக்குன்னு அப்படியே பிளாங்கா அப்படியே விட்டுட்டு போயிடுறது கோஸ்ட். மக்களே பாத்துங்க எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க ஜெனரேஷன். ஆக்சுவலி நம்ம இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், கலட்டி விட்டுட்டு போறதுன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து புது டேர்ம் வந்து கோஸ்டிங். ஓகே ரம்யா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொல்லுங்க அடுத்த டேர்ம். அட்லீஸ்ட் அதையாச்சும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம்.
அடுத்து வந்து மேபி உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். லோக்கி. லோக்கினா லோக்கி ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்றது. திடீர்னு பாப்ப குரூப்ஸ்ல ஏதாச்சும் ஆக்டிவா இருந்துட்டு திடீர்னு அப்படியே புதுசா எதுவுமே போஸ்ட் பண்ணாம இருக்கிறது. நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிட்டு திடீர்னு மெசேஜ் அனுப்பாம ஹாய் பாய் மட்டும் சொல்றது, இல்லைன்னா குட் மார்னிங் போடுறது, இது மட்டும் தான் லோக்கின்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆல்மோஸ்ட் சார். ஆனா இப்போ நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல யூஸ் பண்ற வேர்ட் லோக்கி. ஓகே இட்ஸ் நாட் a big deal அப்படின்ற மாதிரி. ஓகே இது அந்த மாதிரி. ஓகே. இட்ஸ் நாட் a big deal. ஸோ ஜஸ்ட் கான்வர்சேஷன் வச்சிட்டு இருந்தா அது பேர் லோக்கி. இல்ல சார், இட்ஸ் நாட் a big dealனு சொல்லுவோம்ல நம்ம. ஓகே, இட்ஸ் நாட் a big deal. ஸோ ஓகே. அது வந்து லோக்கி அந்த மாதிரி அத சொல்லி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா அப்படின்னு. ரம்யா சொல்றது உங்களுக்கு ஏதாச்சும் எதிர்கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பயங்கரம். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்களையும் கமெண்ட்ஸ் பண்ண சொல்லலாம் சார். லைக் நான் கேக்குறேன், நீங்க யோசிக்கும் போது அவங்களையும் நம்ம கமெண்ட் பண்ண சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அடுத்ததுக்கு போயிடலாம் சார். ஃப்ளெக்ஸ். ஃப்ளெக்ஸ்னா நம்ம வந்து இந்த இதுதானே கட் அவுட் வைப்பாங்களே, ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறது. இப்பெல்லாம் ரீசெண்டா நயன்தாராவோட த்ரிஷாவோடலாம் ஜென்சி பசங்க வந்து இப்போ போஸ்ட் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து மெடல்லாம் வைக்கிறானுங்க. ஸோ ஃப்ளெக்ஸ்னு எங்க ஜென்ரேஷன்ல தெரிஞ்சது வந்து ஃப்ளெக்ஸ் போர்டு, ஃப்ளெக்ஸ் போஸ்டர்ஸ் பண்றது, ஃப்ளெக்ஸ் கட் அவுட் வைக்கிறது, அதுதான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்போம், சொல்லுங்க. இப்போ நான் ஏதாச்சும் ஒண்ணு புதுசா பயங்கரமா மாசா வாங்கிட்டேன்னா ஷோ ஆஃப் பண்றது. அதான் சேம் போஸ்டர்ஸ் ஷோ ஆஃப் பண்றதுதான் ஃப்ளெக்ஸ். சிங்கறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா அத எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றானுங்க. ஆனா இது பரவாயில்ல, சோஷியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. அடா பாவிங்களா, ஜெனரேஷன் கேப்ல இருக்கும் போல இருக்கு. ஃப்ளெக்ஸ் பண்றான். ஓகே, ரொம்ப ஃப்ளெக்ஸ் பண்றான். நல்லா இருக்கு. மக்களே, நீங்க இதெல்லாம் யூஸ் பண்றீங்களா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அவசியம் கமெண்ட் பண்ணுங்க. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. மொத்தம் 5 இதுல 4 கண்டுபிடிக்கல, இன்னும் 1 கண்டுபிடிக்க முடியும். இன்னும் 1 இருக்கு சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன். நோ கேப். நோ கேப். நோ கேப். லோ கேப்பா நோ கேப்பா? நோ N O. நோ கேப். CAP. ஏயா தொப்பி போடக்கூடாது. ஏயா இல்ல சார். நோ கேப்னா எதையும் மறைக்காம சொல்றதா? இல்லனா நோ கேபிட்டல். கிட்ட வந்துட்டீங்க. ஓகே, ரொம்ப ஓபனா இருக்குது, ரொம்ப ஓபன் டைப்பா இருக்குது நோ கேப். இல்ல ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல, அது கொஞ்சம் செட் ஆச்சு. தொட்டையா? இல்ல சார், செகண்ட் ஒன். ரொம்ப ஓப்பனா எல்லாத்தையும் எந்த சீக்ரெட் இருந்தாலும், எதை சீக்ரெட் சொன்னாலும் உடனே வந்து பப்ளிக்கா எல்லாத்தையும் பிராட்காஸ்ட் பண்றதுக்கு நோ கேப். கரெக்டா? ஓகே. லைக் ஆல்மோஸ்ட் எஸ் சார். லைக் போய் சீரியஸா ஒரு கான்வர்சேஷன்ல சொல்றது. நான் போய்லாம் சொல்லல, நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன், நான் உண்மையா சொல்றேன், அதுதான் நோ கேப். ஐ அம் நாட் கிட்டிங். உண்மையா இருக்கிறது நோ கேப். ஹலோ பாஸ், தெரியுங்க, உண்மையா சீரியஸா உண்மையா இருக்கீங்கன்னா நோ கேப். என்னம்மா கதையா சொல்றீங்களேம்மா ஜென்சி. குட் ஸ்டார்ட். ஆக்சுவலி ஜெனரேஷன் கேப் எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு இது இஸ் குட் ஸ்டார்ட். சோ மக்களே பாத்துங்க, 5 இதுல நான் 6 தான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். 4 கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு ஜெனரேஷன் கேப். ஜென்சிக்கு அப்புறம் ஒரு ஜெனரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஜெனரேஷன் என்னென்ன வார்த்தை வச்சிருக்காங்கன்னு தெரியல, அது ரம்யாட்ட கேட்டா நல்லா இருக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல வந்து ஜென்சியும் 90s கிட்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பேச போறோம். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். லெட்ஸ் ஹேவ் அ வெரி எக்ஸைட்டிங் என்டர்டைன்மெண்ட் ஷோ. நீங்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next show. Thanks Ramya for all the terms. Thank you sir. Bye guys. Comment பண்ணுங்க. Okay. அடுத்து என்ன பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. Sure pa. Okay. Take care. Bye.